வணக்கம். என்னோட நேம் வந்து சண்முகம். எஸ்எஸ் இன்டீரியர் என்ற நேமில் கிட்டத்தட்ட 31 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து கேட்குறீங்க, இப்போ கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் வந்து எப்படி வந்து பட்ஜெட்டில் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து 2 டைப் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக ஒரு கிச்சன் வேணும், கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நார்மல் க்ளோஸர். இதை வந்து கட்லரி ட்ரேன்னு சொல்லுவோம். ஸோ கட்லரியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளைன் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 202 கிரேடு பிராண்டட் தான், பட் 202 கிரேடு. ஸோ இது வந்து பிளைன் பேஸ்கெட் ஒன். இது பார்த்தீங்கன்னா பிளேட் ரேக், எனி டைப் ஆஃப் சைஸ் பிளேட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் புல்லவுட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், எனி சைஸ் நம்ம கண்டெய்னர்ஸ் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ், நார்மல் பட்ஜெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பட்ஜெட் அப்படிங்கிறவங்க இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் ஹைஃபையாக வேணுன்றவங்களுக்கு டேண்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான், டேண்டம். இது டிஃபால்ட்டாக சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். ஸோ இது ஒரு பேஸ்கெட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த விக்கர் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வெண்டிலேஷன் வேணும். ஸோ இது வந்து நம்ம டேபிள் டாப் கீழே பாட்டம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஓவர் ஹெட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் கிளாஸ். இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு, கிரே இருக்கு, ஒயிட்ல இருக்கு. அதே போல இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், பிளாக், ஒயிட் இருக்கு. ஸோ கஸ்டமர் என்ன ரெக்வயர்மெண்ட் கேட்கறாங்களோ உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு இதில் வந்து சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்ன கண்டெய்னர் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ராலிக் ஃபியூச்சரில் போச்சுன்னா மாற்ற அது கண்டிப்பாக நம்ம 1 year 2 years கொஞ்சம் மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ இன்கேஸ் போயிடுச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இது வந்து எனி டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருவோம். இதுலேயும் 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்து என்கிட்ட வந்து சில கஸ்டமர் கிரானைட்டுக்கு பதில் குவாட்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். குவாட்ஸ்னா என்னங்கண்ணா? குவாட்ஸ் மெட்டீரியல் இதுதான் அந்த குவாட்ஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? இந்த குவாட்ஸ் மெட்டீரியல்லையே இந்த மாதிரி கில்டரிங் ஸ்டோனும் இருக்கு, பியூர் ஒயிட் அதாவது மில்க் ஒயிட்டும் இருக்கு. பட் இதுல ரேட்டு பார்த்தீங்கன்னா இது per square feet 450 rupees. ஓகேங்களா? இப்போ பிளஸ் லேபர் சார்ஜஸ். இது வந்து நார்மல் லேபர் தான் வரும். அந்த ஒயிட் கலர் சொல்றது பார்த்தீங்கன்னா சைஸஸ் 10/5 வரும். பட் காஸ்ட் வந்து குவாட்ஸோட காஸ்ட் மினிமம் 1000 rupees. 1000 rupees ஸ்டார்ட் ஆகுது. லேபர் சார்ஜஸ் per square feet 500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் சைஸ் கிடைக்காது, ஸ்லாப் சைஸ் தான் கிடைக்கும். 10/5, 10/6, 10/7 இந்த மாதிரி ஸ்லாப் சைஸ் தான் கிடைக்கும். ஸோ மற்ற கிரானைட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பில்டர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பில்டர் வந்து இந்த மாதிரி பிளாக்ல போட்டு கொடுத்துருவாங்க. சில கஸ்டமர் எனக்கு பிளாக் வேணாம், எனக்கு குவாட்ஸ் வேணும், இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த குவாட்ஸ் மெட்டீரியல் சொல்றது. இதில் எத்தனை கலர்னா வருது? கலர் ஒயிட் தான், வெறும் ஒயிட். ஒயிட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் மைல்டாக இருக்கும். மில்க் ஒயிட் இருக்கும், அந்த ஐவரி பேஸ் இருக்கும், பிளாக் இருக்கு, கிரே இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஸ்மாலாக பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரைக்கும் ஆகணும்? அது சைஸஸ் பார்க்கணும். சைஸஸ் பார்க்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 10/7 இல்லை 10/6 தான் கொடுக்குறாங்க கிச்சன் சைஸ். அது வந்து எல் ஷேப் கவுண்டர் டாப் கொடுத்துருவாங்க. ஒரு லாஃப்ட் வந்து எல் ஷேப் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 lakh கிட்ட வரும். இதுதான் ஆவரேஜ் பட்ஜெட் பண்ணது. வார்ட்ரூம் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். வார்ட்ரூம் பற்றி பார்த்தீங்கன்னா வார்ட்ரூம்ல டிசைன்ஸ் ஒன்றும் கிடையாது. உள்ள நார்மலாக வர மாதிரி பார்ட்டிஷன் தான் வரும். வித் ட்ராயர்ஸ் 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருவோம். கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை ஓப்பன் டோர் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்களாண்ணா? இன்டீரியர் மட்டும் தான், இதில் மற்றபடி எக்ஸ்டீரியர்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இன்டீரியரில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறோம். இங்கே ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங் எல்லாம். எஸ்எஸ் இன்டீரியரோட நம்பர் நான் இங்கே பின் பண்ணுறேன். 2வது இவரோட லொக்கேஷனும் பின் பண்ணுறேன். இன்டீரியர் பண்ணணுன்னா எஸ்எஸ் இன்டீரியர் சண்முகம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். இது வந்து இன்னும் 2 daysல கம்ப்ளீட் ஆக போகுது.
இதெல்லாம்